ரூபாய் 6,000 கோடி மோசடி வழக்கில் முன்ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்படுவதாக தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். முதலீடு செய்யும் தொகைக்கு 10 முதல் 25% வரை மாதந்தோறும் வட்டி தருவதாக கூறி ரூபாய் 6,000 கோடி வரை வசூலித்து மோசடி செய்ததாக IFS நிறுவனத்தின் மீது புகாரானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த மனுவின் முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தற்போதைய அண்மைச் செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. IFS நிறுவனம் உட்பட 6 நிறுவனங்கள் மற்றும் இயக்குநர்கள், நிர்வாகிகள், ஊழியர்களுக்கு எதிராக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் 6,000 கோடி மோசடி வழக்கில் முன்ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்படுவதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மனுதாரரை விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜராகவும் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தும் உயர்நீதிமன்றமானது இந்த அதிரடி உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறது. வேலூர் IFS நிறுவன மோசடி வழக்கில் முன்ஜாமீன் கோரி நிறுவனத்தின் இயக்குநர் மோகன் பாபு தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். ரூபாய் 6,000 கோடி மோசடி வழக்கில் முன்ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் சிவகுமார். வேலூர் மாவட்டம் காட்பாடி தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த இன்டர்நேஷனல் பினான்சியல் சர்வீஸ் என்னும் IFL நிறுவனம் முதலீடு செய்யும் தொகைக்கு 10 முதல் 25% வரை மாதந்தோறும் வட்டி தருவதாக கூறி 6,000 கோடி ரூபாய் வரை வசூலித்து மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக முதலீட்டாளர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் IFS மார்க் ஆப்பர்ச்சுனிட்டி டெவலப்மெண்ட் லிமிடெட் உட்பட 6 நிறுவனங்கள் மீது இயக்குநர்கள், நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்களுக்கு எதிராக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சாங்க. இந்நிலையில இந்த நிறுவனத்தின் இயக்குநர் மோகன் பாபு முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதில் கடந்த சில மாதங்களாக தாம் இங்கிலாந்தில் பணியாற்றி வருவதாகவும் இந்த மோசடிக்கும் தமக்கு எந்த தொடர்பும் இல்லை எனவும் தவறாக தனது பெயர் வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த மனுவானது நீதிபதி G. ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் முனியப்பராஜ் என்ன சொன்னார், மனுதாரருக்கு எதிராக விசாரணை நீதிமன்றம் பிணையில் வெளிவர முடியாத வாரண்ட் பிறப்பித்துள்ளதாகவும் கூறினார். மேலும் மனுதாரர் இங்கிலாந்தில் தலைமறைவாக உள்ளதாகவும் தெரிவித்த நிலையில மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி பிணையில் வெளிவர முடியாத வாரண்ட் பிறப்பித்துள்ளது குறித்து எதுவும் தெரியாதுன்னு தெரிவித்தாரு. இதனையடுத்து மனுதாரரை விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட்ட நீதிபதி முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்காங்க. நன்றி சிவகுமார், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.